ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் மட்டன் கீரை கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், நறுக்கின தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கறியை ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருங்க. மஞ்சத்தூள், காரத்திற்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள், கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. மூணு விசில் வந்தவுடன் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கீரையை கறி கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 7லேருந்து 10 நிமிஷம் கீரையை வேக விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. கீரை வெந்து தண்ணி சுண்டினவுடன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கீமாவை சூடான சாத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடும் தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.